தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் இன்று முதல் 2500 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. காலை 100 பேர், மாலை 100 பேர் என ஒரு நாளைக்கு 200 பேருக்கு விநியோகம் செய்யப்படும். 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி செலுத்த முதல்கட்டமாக 6 லட்சம் முன்களப் பணியாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தை பொறுத்தவரை தடுப்பு மருந்து ஒத்திகை பார்த்து அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ளார். கொரோனாவுக்கு எதிராக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மரபணு தடுப்பூசியான ஜைடஸ் கெடலா தடுப்பூசியின் 3ஆம் கட்ட பரிசோதனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வல்லுநர் குழு அளித்த பரிந்துரை அடிப்படையில் ஜைடஸ் கெடலா நிறுவனத்தின் தடுப்பூசியை 3ஆம் கட்ட பரிசோதனைக்குட்படுத்த மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளது. உருமாறிய கொரோனா அச்சுறுத்தி வரும் நிலையில் இந்தியாவில் கோவிஷீல்டு, கோவாக்சின் தடுப்பூசிகளை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதை டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த இந்திய மருந்து கட்டுப்பாட்டு மைய அதிகாரி சோமானி, கோவிஷீல்டு தடுப்பூசி 72.4% நோய் எதிர்ப்பு திறன் உள்ளது என்றார். தடுப்பூசி மருந்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது கொரோனா ஒழிப்பில் முக்கிய திருப்புமுனை என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் அனுமதி மூலம் கொரோனாவின் பிடியிலிருந்து இந்தியா விரைவில் மீண்டு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அடுத்த வாரம் கொரோனா தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. மத்திய அரசு ஒப்புதலை அடுத்து நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல்கட்டமாக முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்தே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தடுப்பூசி பயன்படுத்தப்படும். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் மத்திய அரசு இடையிலான 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை எனில் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். குடியரசு தினத்தன்று நாடு முழுவதும் டிராக்டர் பேரணி நடத்தவும் விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். டெல்லி நோக்கி செல்லும் விவசாயிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஹரியானாவிலிருந்து சென்ற விவசாயிகள் தடுப்புகளை மீறி செல்ல முயன்றபோது போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஒரு மாதத்திற்கு மேலாக போராட்டத்தை நீட்டித்து வரும் விவசாயிகள் கடும் பனி மற்றும் மழையை பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். நொய்டா எல்லைகளை இணைக்கும் ஷில்லா எல்லைப் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மழை பொழிவிலிருந்து தற்காத்துக் கொள்ள அதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 6 விவசாயிகள் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடும் குளிர் காரணமாக காசியாபாத்தில் 18 வயது சிறுவன் நேற்று உயிரிழந்தார். இதுவரை உயிரிழந்த விவசாயிகள் எண்ணிக்கை 53ஆக அதிகரித்துள்ளது. நடுங்க வைக்கும் கடும் குளிர், அடாது பெய்யும் மழை என இயற்கையின் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 40வது நாளாக நீடிக்கிறது. புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக்கோரி அவர்கள் கொட்டும் மழையில் போராட்டத்தை தொடர்கின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பின் போது 10 நாட்களில் சாமி தரிசனம் செய்த 4 லட்சம் பக்தர்கள் 29 கோடியே 6 லட்சம் ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் 90,290 பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தினர். அசாம் கவர்னர் ஜெகதீஷ் முகி மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது. சென்னை அடுத்த மறைமலை நகர் சாலைகளில் 6ஆக ஓடும் தனியார் கார் உதிரிபாக உற்பத்தி தொழிற்சாலை கழிவு நீரால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கொரோனா டெஸ்ட் ரிசல்ட் பார்க்கும் அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் மருத்துவமனை வளாகம் புகைமண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்து பெரும் சேதத்தை தவிர்த்தனர். தஞ்சையில் 494 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ரத்து செய்யப்பட்டதன் பின்னணியில் திட்டமிட்ட முறைகேடு இருந்ததாக அறப்போர் இயக்கம் ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது. முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்ததாலேயே தமிழக அரசு டெண்டரை திடீரென ரத்து செய்ததாகவும், தஞ்சாவூரில் சாலை பராமரிப்பு பணிகளுக்காக விடப்பட்ட டெண்டரின் பின்னணியிலும் ஊழல் இருப்பதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியின் கருத்துக்கு எதிராக முகநூலில் பதிவிட்ட கோவை இளைஞரின் அண்ணனை அதிமுகவினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொள்ளாச்சியில் இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை மற்றும் நாகர்கோவிலில் இளம்பெண்கள் வன்கொடுமை குறித்து அவர்கள் அமைச்சருக்கு கேள்வியை முன்வைத்திருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் சிலர் ஹர்ஷத்தின் அண்ணன் சல்மான்கானை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது.
தமிழகத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தினால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் என்றும், தேர்தல் முடிந்த பகுதியில் உள்ள அரசியல் கட்சியினர் மற்ற பகுதிகளுக்கு சென்று தேர்தல் பணியாற்றுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் படகுடன் தரை ஒதுங்கிய இலங்கை மீனவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். படகு பழுதானதால் காற்றில் திசை மாறி கரை ஒதுங்கிய மீனவர்களிடம் கடலோர காவல்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த வாரம் கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்போது 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் பிச்சிப்பூ விலை 1250 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக குறைந்துள்ளது. விவசாயம் முதல் விண்வெளி வரை பெண்களுக்கு சம உரிமை, சம ஊதியம் என்பதே தங்களின் லட்சியம் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஏற்காட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், வெள்ளையனே வெளியேறு என்று காந்தி சொன்னது போல கொள்ளையனே வெளியேறு என மக்கள் தங்களோடு சேர்ந்து ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கன்னியாகுமரி மாவட்ட நர்சிங் கல்லூரி தாளாளர் செல்வகுமார் மற்றும் அவரது மனைவியும் கல்லூரி முதல்வருமாகிய செல்வராணி ஆகியோர் மீது இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். மழை காரணமாக ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளைந்துள்ள முருங்கைக்காயின் நிறம் மாறியுள்ளது. இதனால் முருங்கைக்காயின் கொள்முதல் கடுமையாக வீழ்ச்சியடைந்து போதுமான விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோயில், பூம்புகார், தரங்கம்பாடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் குளிர்காற்றும் வீசுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த ஒரு வாரமாக ஓய்ந்திருந்த மழை நேற்று முதல் விட்டு விட்டு பெய்து வருகிறது. இரவு முதல் வேதாரண்யம், செம்போடை, புஷ்பவனம், நாலுவேதபதி, கரியாப்பட்டினம், தகட்டூர், ஆயக்காரன்புலம், வாய்மேடு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இரவிலும் மழை பெய்தது. சென்னை பழைய விமான நிலையத்தில் விஐபி மற்றும் விவிஐபி மட்டும் செல்லக்கூடிய வழியாக விமான நிலையத்திற்குள் சென்று விமான ஓடுபாதையில் சுற்றித் திரிந்த நபரை துப்பாக்கி முனையில் சிஐஎஸ்எஃப் அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சிவகுமாரிடம் சென்னை விமான நிலைய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புயல் பாதிப்பால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கான நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க அரசுக்கு விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகை மிகவும் குறைவாக உள்ளதாகவும், நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க அரசு முன்வர வேண்டும் என்றும் விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. டெல்லியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஆம்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு ஈடுபட்ட எஸ்டிபிஐ மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர், கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்திற்கு 2 அமைச்சர்களும் 4 மணி நேரம் தாமதமாக வந்தது தொண்டர்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது கூடியிருந்த பொதுமக்கள் கலைந்து சென்றது அதிமுக நிர்வாகிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே 100 நாள் வேலை பார்த்த பட்டியலினத்து பணியாளர் சிவகுமார் அதே கிராமத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் கரிகாலன் செருப்பால் அடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரிகாலன் மீது போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கண்டித்தும், மத்திய அரசு அவரை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வருகிற 8ஆம் தேதி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முன்பு தொடர் போராட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இப்போராட்டத்திற்கு மதச்சார்பற்ற கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் முழுமையாக ஆதரவு அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளில் 50 வயதுக்கு மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்களை ஈடுபடுத்த வேண்டாம் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் பட்டியலை இறுதி செய்யும் போது ஆசிரியர்களின் புகைப்படம், வாக்காளர் அடையாள அட்டை எண் போன்ற விவரங்கள் சரியாக இருப்பதை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர்கள் பற்றிய 2வது ஊழல் பட்டியலை விரைவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் வழங்க உள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எஃப்சி தரச்சான்று, வேக கட்டுப்பாட்டு கருவி கொள்முதலில் 2300 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. ஜிபிஎஸ் கருவி வாங்கியதில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் என்ன பகீரத முயற்சிகளை எடுத்தாலும் திமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுவதை தடுக்க முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவின் கிராம சபை கூட்டத்தில் திட்டமிட்டு இந்த சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பது அரசியல் அநாகரிகம் என்று விமர்சித்துள்ளார். பொங்கல் பரிசாக அரசு கொடுக்கும் பணம் டாஸ்மாக் மூலம் மீண்டும் அரசுக்கே வந்து சேரும் என்று அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே மினி கிளினிக் தொடக்க விழா நிகழ்ச்சியில் அதிமுக தொண்டர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த மலையாள திரையுலக பாடல் ஆசிரியர் அனில் பனசுரன் மாரடைப்பால் காலமானார். மலையாளத்தில் புகழ்பெற்ற கவிஞர்களில் அனில் பனசுரனும் ஒருவர். அவரது மறைவுக்கு திரையுலக பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அரசு நடத்தவுள்ள அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம மக்களே நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளனர். அவனியாபுரத்தில் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட கிராம சபை கூட்டத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு விழாவை அனைத்து சமூகத்தினரும் சேர்ந்து நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை ஐடிசி நட்சத்திர ஹோட்டலில் 100க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்க நிலையில் மற்ற நட்சத்திர ஹோட்டல்களிலும் ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. வேளாண் சட்டங்களை நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். மோடி அரசு தனது அதிகார ஆணவத்தை கைவிட்டு குளிரிலும் மழையிலும் போராடும் விவசாயிகள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அசாம் மாநிலத்தின் கர்பி ஆங்லாங் பகுதியில் நேற்றிரவு 10:15 மணியளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 2.7 பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்கவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் இதனால் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. கொச்சி மங்களூரு இடையேயான குழாய் வழி எரிவாயு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த குழாய்கள் அமைந்துள்ள மாவட்டங்களில் வர்த்தக மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான இயற்கை எரிவாயு விநியோகிக்கப்படும். சுத்தமான எரிபொருள் நுகர்வு காற்று மாசை குறைத்து காற்றின் தரத்தை மேம்படுத்த உதவும். கொரோனா பாதுகாப்பு வளைய விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும், இல்லையெனில் குயின்ஸ்லாந்துக்கு வர வேண்டாம் என இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு குயின்ஸ்லாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பாதுகாப்பு வளையத்தை மீறியதாக எழுந்த புகாரை அடுத்து குயின்ஸ்லாந்து அரசு இவ்வாறு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் பேஸ்புக் மூலம் மிரட்டல் விடுத்த ராம்ராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருநெல்வேலியைச் சேர்ந்த அவர் மாணவியின் புகைப்படத்தை தவறாக பதிவிடப் போவதாக மிரட்டியதே தற்கொலைக்கு காரணமாகும். ஆன்லைன் கடன் தொல்லை விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழையனூர் சாலை கிராமத்தைச் சேர்ந்த விவேக் என்பவர் ஆன்லைனில் பெற்ற 4000 ரூபாய் கடனை திருப்பிச் செலுத்தாததால் அவரது நண்பர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. இதனால் மனமுடைந்த விவேக் கடந்த 21ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தின் கீழ் கரும்பு ஒன்றை 15 ரூபாய்க்கு தமிழக அரசு கொள்முதல் செய்வதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது என்று மயிலாடுதுறை விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர். இடைத்தரகர்கள் இல்லாமல் தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை நடைபெறுவதாக அவர்கள் கூறினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கருவேல மரங்கள் ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் அஞ்சனா தேவி என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். கேத்தம்பட்டியைச் சேர்ந்த மோகன் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த மசினகுடியில் சுற்றுலா நடவடிக்கைகளை விரைந்து தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் மசினகுடியில் மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்காததால் ஏராளமான உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரான் புரட்சிகர காவல் படைப்பிரிவின் தலைவர் ஜெனரல் காசிம் குண்டு வீசி கொல்லப்பட்ட 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பல இஸ்லாமிய நாடுகளில் அமெரிக்காவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈராக் தலைநகர் பாக்தாதில் அமெரிக்க கொடியை எரித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமெரிக்கா கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 3,50,000 கடந்துள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,05,00,000 தாண்டி இருக்கும் நிலையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்கா திணறி வருகிறது. கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பெற்றோர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பிரிட்டனில் புதிய கொரோனா தொற்று கட்டுக்கடங்காமல் பரவி வரும் நிலையில் பெற்றோர்களுக்கு அவர் இந்த கோரிக்கையை விடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.
அமெரிக்காவில் உள்ள தெற்கு டகோட்டா நகரத்தில் கடும் குளிர் நிலவுகிறது. அங்குள்ள முக்கிய அருவிகளில் ஒன்றான சிக்ஸோ அருவி உறைந்து போன நிலையில் லேசான வெயில் பட்டு உருகும் அற்புதமான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. 2060ஆம் ஆண்டுக்குள் கார்பன் நியூட்ராலிட்டி நிலையை அடைய சீனா உறுதியேற்றுள்ளது. அதோடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை எல்லா இடங்களிலும் மலிவானதாகவும் மரபுசார் எரிசக்தியுடன் போட்டி போடும் அளவுக்கும் கிடைக்கச் செய்வதன் மூலம் மரபுசாரா எரிசக்திக்கு மாறுவதை வேகப்படுத்த சீனா திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒரு காலை இழந்த பாலஸ்தீனிய இளைஞர் முகமது இலிவா நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. நீண்ட பயிற்சிக்கு பின் அவர் ஒற்றை காலுடன் தற்போது கால்பந்து, பாஸ்கெட் பால், வாலிபால் போன்ற விளையாட்டுகளில் அசத்தி வருகிறார். பெரு நாட்டில் பெய்த கனமழைக்கு பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றன. அரிக்யூபா நகரத்தில் சுரங்கப்பாதையில் தேங்கி நின்ற தண்ணீரில் கார் ஒன்று மூழ்கிய நிலையில் அதில் சிக்கிய இளைஞரை மீட்புப் படையினர் பெரும் போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டனர். வடக்கு பிரிட்டனில் உள்ள கிளாஸ்கோ நகரில் கடும் குளிரில் அங்குள்ள ஏரி குளங்கள் ஐஸ் கட்டிகளாக உறைந்துள்ளன. குயின்ஸ் பார்க்கில் உறைந்து போன குளத்தில் அங்குள்ள மக்கள் உற்சாகமாக பனிச்சறுக்கு விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். பூரி ஜெகநாதர் கோயிலில் 9 மாதங்களுக்கு பின் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயில் 9 மாதங்களுக்கு பின் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பூரி நகர மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு முதல் 5 நாட்கள் அவர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகின்றனர். கடும் பனிப்பொழிவால் வெண்போர்வை போர்த்தியது போல காணப்படுகிறது வடக்கு அம்பர்லாந்து. காண்போரை மெய் சிலிர்க்க வைக்கும் உறைந்து கிடக்கும் அம்பர்லாந்தின் கழுகு பார்வை காட்சி இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. ரஷ்யாவின் கசான் நகர பனிக்கால ஸ்னோமேன் திருவிழா களை கட்ட தொடங்கியுள்ளது. சின்னஞ்சிறு குழந்தைகளும் பெற்றோரும் வடித்த வேடிக்கையான சிற்பங்கள் இம்மாத இறுதி வரை காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. எல்லோருக்கும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதால் அங்கு கொண்டாட்டம் எஞ்சியிருக்கிறது. மீன்கள் மட்டுமல்லாமல் சின்ன சின்ன முட்டைகளும் கருவாடாக மாற்றப்பட்டு விற்பனை சீனாவில் களை கட்டி வருகிறது. சிஜியாங் மாகாணத்தின் பிரம்மாண்ட மீன்பண்ணை மையத்தில் குவிந்து கிடக்கும் மீன்களும் அவற்றின் முட்டைகளும் உப்பிட்டு அலங்கார பெட்டிகளில் வைத்து வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் குட்டி விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர். விமானம் விழுந்து நொறுங்கிய வீட்டிற்குள் இருந்த 3 குழந்தைகள் மற்றும் அவரது தாய் தந்தை பத்திரமாக மீட்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியிலிருந்து சரக்கு ரயில் மூலம் வங்கதேசத்திற்கு டிராக்டர்கள் கொண்டு செல்லப்பட்டன. இதனை டுவிட்டரில் பதிவிட்டுள்ள இந்திய ரயில்வே துறை வளர்ந்து வரும் விவசாய தொழில்நுட்பத்தால் மற்ற நாடுகளுக்கு இந்தியா உபகரணங்களை விநியோகம் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. தண்ணீருக்குள் மிதக்கும் இவர்கள் தென்கொரிய தலைநகர் சியோலில் உள்ள 2200 லிட்டர் மீன் தொட்டிக்குள் வேடிக்கை காட்டும் பண்டிகை கால வித்தைக்காரர்கள். சுறா மீன்கள் குறுக்கும் நெடுக்குமாக செல்ல அவற்றின் நடுவே கொரிய மக்களின் பாரம்பரிய உடையான ஹேண்ட்போக்கை அணிந்தபடி பார்வையாளர்களை அசத்துகிறார்கள் இந்த கலைஞர்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்வில் தந்தை பெரியாரை பற்றி 10 கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. நேற்று நடைபெற்ற இத்தேர்வில் 1929 செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பெரியார் எந்த தீர்மானத்தை இயற்றினார் என்ற கேள்வி இடம்பெற்றுள்ளது. திராவிட இயக்கம் மற்றும் பேரறிஞர் அண்ணா பற்றிய கேள்விகளும் இடம் பிடித்துள்ளன. குரூப் 1 தேர்வில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பரியேறும் பெருமாள் திரைப்படத்தை பற்றிய கேள்வி இடம்பெற்றுள்ளது. அதில் இப்படம் சாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டிக்காட்டுகிறது. இப்படம் மிகச்சிறந்த படம் என்ற வரிசையில் பிலிம்பேர் விருது பெற்றது. இப்படம் மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. இதில் எவை சரியானவை என்ற கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரி வரும் நிலையில் 2 கட்டங்களாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் கொண்டாடும் பண்டிகைகள், பள்ளி தேர்வுகளை கருத்தில் கொண்டும் தேர்தல் தேதிகளை ஆணையம் முடிவு செய்யும். திமுக ஆட்சிக்கு வந்ததும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். பெருநிறுவனங்களின் பஞ்சு பதுக்கல் தடுக்கப்படும் என்பதோடு நெசவாளர் நலன் பாதுகாக்கப்பட்டு ஜவுளித்துறையில் புதிய சகாப்தம் உருவாகும் என்றும் ஈரோடு மாவட்டம் குமாரவலசு கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் அவர் கூறினார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கான பணி நியமனங்களுக்கு மும்பையில் மட்டும் தேர்வு மையம் அமைத்திருப்பது தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பெரும் சிரமங்களை உண்டாக்கும் என்று மதுரை தொகுதி மக்களவை உறுப்பினர் சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். இதுகுறித்து பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சென்னையில் மற்றொரு தேர்வு மையத்தை அறிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 8 மாதங்களுக்கு பிறகு மேட்டூர் அணை பூங்காவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். காவிரியில் நீராடிய அவர்கள் பூங்கா பகுதியில் உள்ள முனியப்பன் சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஊஞ்சலாடியும் சறுக்கி விளையாடியும் மகிழ்ந்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து அர்ச்சனை தட்டுடன் புகார் மனு அளிக்கும் நூதன போராட்டத்தில் பக்தர்கள் ஈடுபட்டனர். புகார் மனுக்களை அர்ச்சகர்கள் பெற்றுக் கொள்ளாததால் கோயில் வாசலில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த 16 வயது சிறுவன் பணம் மற்றும் நகைகளையும் கொள்ளையடித்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சிறுவனின் தந்தையும் குற்ற வழக்கில் சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பரிசு கொடுப்பதால் தேர்தலில் அதிமுகவிற்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக மக்கள் சபை கூட்டத்தில் அதிமுகவினர் சென்று கேள்வி கேட்பது நாகரிகம் அல்ல என்றும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் டெல்லி எல்லை அருகே உள்ள காசியாபாத்தில் சுடுகாட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வந்த 23 பேர் உயிரிழந்தனர். மழை பெய்து கொண்டிருந்த போது ஒதுங்கி நின்றவர்கள் மீது கட்டிடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் இருந்து 38 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கவிஞர் காளிதாசர் எழுதிய சமஸ்கிருத நாடகம் அபிஜன சகுந்தலத்தில் இடம்பெற்ற சகுந்தலம் கதாபாத்திரத்தை வைத்து குணசேகர் இயக்கும் புராண திரைப்படத்தில் சமந்தா நடிக்கிறார். இது துஷ்யந்திய மகாராஜாவுக்கும் சகுந்தலாவுக்கும் இடையே இருந்த காதலை சொல்லும் கதையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழில் நயன்தாரா மற்றும் யோகி பாபு நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற கோலமாவு கோகிலா படத்தின் ஹிந்தி ரீமேக் படப்பிடிப்பு இம்மாத இறுதியில் தொடங்குகிறது. 45 நாட்கள் எடுக்கப்பட உள்ள இப்படம் பஞ்சாபில் படமாகிறது. படத்தில் நயன்தாரா வேடத்தில் ஜான்வி கபூர் நடிக்கிறார். ஹிந்தியில் வெளியான அந்தாதுன் படத்தின் தமிழ் ரீமேக் படப்பிடிப்பு வரும் 25ஆம் தேதி தொடங்குகிறது. சென்னை, ஹைதராபாத், புதுச்சேரி உள்ளிட்ட நகரங்களில் படப்பிடிப்பு நடைபெறவுள்ளது. தியாகராஜன் தயாரிப்பில் ஜே ஃபிரெட்ரிக் இயக்கும் இப்படத்தில் பிரசாந்த் நாயகனாகவும் தபு வேடத்தில் சிம்ரனும் நடிக்கின்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வினாத்தாள் பரியேறும் பெருமாள் படம் குறித்த கேள்வி இடம்பெற்றிருந்த நிலையில் படக்குழுவினருக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் படத்தின் இயக்குநரான மாரி செல்வராஜ் நன்றி தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் பரியேறும் பெருமாள் என்ற படைப்பின் நோக்கம் முழுமையடைந்தது, இனி அது மானுட சமூகத்தின் பிரதி என்று குறிப்பிட்டுள்ளார். பிரபல நடன இயக்குநர் சாண்டி ஹீரோவாக அறிமுகமாகியுள்ள 3.33 என்ற படத்தின் முதல் தோற்றத்திற்கு ரசிகர்களிடையே வரவேற்பு கிடைத்துள்ளது. நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குநர் ரோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் ட்விட்டர் பக்கங்களில் வெளியிட்டனர். சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள ஈஸ்வரன் படத்திலிருந்து டைட்டில் பாடல் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சுசீந்திரன் இயக்கியிருக்கும் இப்படத்தில் பாரதி ராஜா, நித்தி அகர்வால், நந்திதா உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இப்படம் பொங்கல் விருந்தாக திரையரங்குகளில் வெளியாகிறது. மோகன்லால் நடிப்பில் 5 மொழிகளில் தயாராகியுள்ள மரைக்காயர், அரபிக்கடலிலே சிம்ஹம் என்ற திரைப்படம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வெளியாகிறது. பிரியதர்ஷன் இயக்கியுள்ள இப்படத்தில் அர்ஜுன், சுனில் ஷெட்டி, மஞ்சு வாரியர், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். திருமண நிகழ்ச்சி ஒன்றுக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து கேரளாவுக்கு சென்ற தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். காசர்கோடு எனும் இடத்தில் ஏற்பட்ட இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 8 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரள மாநிலம் கோவளம் கடற்கரையில் ஆழிமலை சிவன் கோயிலில் 58 அடி உயர பிரம்மாண்ட சிவன் சிலை திறக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான சூலத்தை தாங்கி தலையில் கங்கையை சுமந்தவாறு கடற்கரையில் காட்சியளிக்கும் கங்காதரரை தரிசிக்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். சென்னை அண்ணா நகரில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் தலைமையில் அதிமுகவை நிராகரிப்போம் என்று மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் அதிமுகவை நிராகரிப்போம் என்ற பேனரில் கையெழுத்திட்டனர். மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா உடல்நலக் குறைவால் பெங்களூரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மருத்துவ கண்காணிப்பில் சதானந்த கவுடா வைக்கப்படுவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டின்படி மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மருத்துவ மாணவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் நடைபெற்ற விழாவில் தன்னார்வ அமைப்பு சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதேபோல் தொடர்ந்து இரத்த தானத்தில் சிறந்து விளங்கும் அக்னி சிறகுகள் என்ற அமைப்பினருக்கும் சிறந்த சமூக சேவைக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படுகிறது. முகக்கவசம் அணியாமல் வாகனங்களில் வந்தவர்கள், நடைபயிற்சி வந்தவர்கள் என அனைவரிடமும் அதிகாரிகள் அபராதம் வசூலித்தனர். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வீட்டுமனை பட்டா கேட்டு பொதுமக்கள் அமைச்சர் பெஞ்சமினிடம் மனுக்கள் அளித்தனர். அதேபோல் ஸ்லம்போட் குடியிருப்பு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தும் அமைச்சரிடம் மனுக்கள் அளிக்கப்பட்டன. மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதிப்பீட்டில் 3 சக்கர மோட்டார் சைக்கிள்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதி தரிசனத்திற்காக பக்தர்கள் குடில் அமைத்து தங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கொரோனா அச்சம் காரணமாக திருவாபரண பெட்டி ஊர்வலத்தில் 100 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு நாங்கள் வாரிசாக இருக்கும்போது அவருக்கு வாரிசு இல்லை என யாரும் பேசக்கூடாது என்று தீபா கூறியுள்ளார். ஜெயலலிதாவுக்கு குடும்பமே இல்லை என்று முதலமைச்சர் சொல்வது அழகல்ல என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை எந்த மாநிலத்துடனும் இணைக்கும் எண்ணம் இல்லை என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி புதுச்சேரியில் உறுதிபட கூறினார். புதுச்சேரியை வேறு மாநிலத்துடன் இணைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் நாராயணசாமி கூறி வருவது பொய் பிரச்சாரம் என்றார் அவர். புதுச்சேரியில் மத்திய சுகாதார குழு ஆய்வு செய்த பிறகே பள்ளிகளை திறக்க அனுமதிக்க வலியுறுத்தி மத்திய உள்துறை இணையமைச்சரிடம் அதிமுக எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் மனு அளித்துள்ளார். உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாமல் தனியார் பள்ளிகள் ஆதாயம் பெறுவதற்காக பள்ளிகளை திறக்க முதலமைச்சர் நாராயணசாமி அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் புகார் கூறியுள்ளார். சபரிமலையில் நிலக்கல் அருகே போலீசார் ஓய்வெடுக்கும் கண்டெய்னரில் தீ விபத்து ஏற்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் பணிக்காக வெளியே சென்றிருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேசை நாற்காலிகள் மட்டும் எரிந்து சாம்பலாகின. டெல்லி விவசாயிகள் போராட்ட விவகாரத்தில் மத்திய அரசு தனது பிடிவாதத்தை தளர்த்திக் கொள்ளாமல் இருக்கிறது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் புதுக்கோட்டையில் தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, சீன ஊடுருவல் என அனைத்திலும் மத்திய அரசின் போக்கு இப்படித்தான் இருக்கிறது என்றார் அவர். தமிழகத்தில் புதிதாக 867 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 8,20,712 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 10 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் மொத்த பலி எண்ணிக்கை 12,156 உயர்ந்துள்ளது. சிகரெட் மற்றும் புகையிலைப் பொருட்கள் வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பை 18 என்பதிலிருந்து 21 ஆண்டுகளாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. விதிகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. சீன அரசு மற்றும் அதன் தற்போதைய நடவடிக்கைகள் குறித்து கடுமையாக விமர்சித்த உலகின் பிரபலமான தொழிலதிபர் ஜாக்மா திடீரென்று மாயமாகியுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடுவராக பணியாற்றி வந்த ஜாக்மா அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை சவுதி அரேபிய அரசு நீக்கியிருக்கிறது. பிரிட்டனில் இருந்து பரவிய உருமாறிய கொரோனா தொற்றை அடுத்து சர்வதேச நாடுகளுடனான விமான போக்குவரத்தை சவுதி அரசு கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் நிறுத்தியது. இந்நிலையில் விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கிய போதிலும் இந்தியர்கள் நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு செல்ல முடியாது. உருமாறிய கொரோனாவை கட்டுப்படுத்துவது கடினம் என்பது பிரிட்டனில் நடத்தப்பட்ட புதிய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பிரிட்டனில் தினசரி கொரோனா பாதிப்பு 60,000-ஐ நெருங்குவதால் லண்டனில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் 2 வாரத்திற்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்ரீகாந்த், ஆஷிஷ் வித்யார்த்தி, ஸ்ரீநாத், கும்கி அஸ்வின் மற்றும் கதாநாயகியாக வித்யா பிரதீப் உள்ளிட்ட பலர் நடிக்கும் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம் ஈகோ. தெலுங்கில் விஜய் தேவரகொண்டாவுடன் துவாரகா, தமிழில் அதர்வாவுடன் ருக்மணி பண்டி விருது ஆகிய படங்களில் கதாநாயகியாக நடித்த பூஜா ஜவேரி இப்படத்தின் மற்றொரு நாயகியாக நடிக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.